டிஆர்ஏ அகாடமில இருந்து இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருந்தோம். அது எதற்கான டெஸ்ட் பேஜ் அப்படின்னா, வரப்போகின்ற குரூப் 4க்கான டெஸ்ட் பேஜ். அதுல முதல் தேர்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை 6/10/2024 அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அதற்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் லைவ்லையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தனிவெட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாகவும் போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் தேர்வு எழுதி இன்னும் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நண்பர்கள் கீழே லிங்க் தரேன். அதே மாதிரி மேலே கார்ட்ஸ்லேயும் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அடுத்து 2வது டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி நேற்று சாயங்காலம் நமது டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துட்டோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காத நண்பர்கள் கீழே இந்த வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த வேர் டு ஸ்டடியிலேருந்து நீங்கள் என்ன படிக்க போறீங்களோ அதை நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வகுப்புகளாக எடுத்துருவோம். நம்ம வகுப்பை பார்த்துட்டு ஸ்கூல் புத்தகத்தை வாசி விட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே போதுமானது. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய தேர்வை நல்ல முறையில் நம்ம எழுதி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண முடியுமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. இதுவரைக்கும் டெஸ்ட் பேஜில் சேராத நண்பர்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க அட்மின்ஸ் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இன்னைக்கான வீடியோல அடுத்த தேர்விற்கான வகுப்பை தான் மேக்ஸ் வீடியோல கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கூட்டு வட்டியை தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி தனி வெட்டிக்கு ஒரு பாக்ஸ் டைப் மெத்தட்னு ஒரு சிம்பிளான மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க. கூட்டு வட்டிக்கும் அந்த மாதிரி தான். நம்ம ஃபார்முலா படி போனோம் அப்படின்னா நிறைய நேரம் எடுக்கும். ஸோ அதனால நம்ம கூட்டு வட்டிக்கும் ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். அந்த மெத்தட் படி தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா ஒரு 15 கணக்கு பார்க்க போறோம். அந்த 15 கணக்குலையும் எத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கோ அந்த வேரியேஷன் நடத்திடுங்க. அந்த வேரியேஷன்மே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட வேரியேஷன்ஸாக இருக்கும். ஸோ 15 மாடல்களை நீங்க பார்த்துட்டு புக்கு இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த கணக்குகளை நீங்க பார்த்தா மட்டுமே போதுமானது. ஸோ வீடியோக்குள்ள வாங்க போலாம். முதல் கணக்கை பாருங்க. 5000 ரூபாய் அசலானது 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன? தொகை என்ன? ஸோ அசல் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி முறையில் தொகை என்ன? இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, ஆண்டை வச்சுதான் இந்த மெத்தட் நம்ம தீர்மானிக்க போறோம். n = 2ன்னு வைங்க. அதாவது காலம் 2 ஆண்டுகள் அப்படின்னா இதற்கான மெத்தட் 2-1 மெத்தட். 2-1 எழுதிருங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்? 5000 ரூபாயா இங்கிட்டு 5000 எழுதிருங்க. எழுதிட்டு 50000 ரூபாய் 50000 ரூபாய் இன்ட்டு 10%. ஃபர்ஸ்ட் 10% வச்சு கண்டுபிடிப்போம். 0க்கு 0, 0க்கு 0. அப்ப 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் இங்க எழுதிருங்க. அடுத்து இந்த கண்டுபிடிச்ச இந்த 5000 ரூபாய்க்கு 10%. சைபருக்கு சைபர் போயிடும். அப்ப 500. இப்ப என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். இதையும் பெருக்கணும். இதையும் பெருக்கி கொடுத்தா ஆன்சர். 5000 2ஆல பெருக்குன்னா 10000 ரூபாய் பிளஸ் 500. ஸோ அப்ப 500. ஸோ அப்ப P = எவ்வளவு? 10500 ரூபாய். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, காலத்தை வைத்துதான். இப்ப n = 2 அப்படின்னா 2 ஆண்டுகள் அப்படின்னா 2-1 மெத்தட். 2ன்னு 1ன்னு எழுதிருங்க. 2-1ன்னு எழுதிட்டு கொடுத்துருக்க தொகைக்கு 10% அசல் 10%. அப்ப போடணும். ஃபர்ஸ்ட் 50000க்கு 10% எடுத்து எழுதிடணும். அடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம் 5000க்கு 10%. இப்ப இதுல அந்த 3ன்னு வச்சுங்க. 500க்கு 10%. இப்படித்தான். ஸோ எது கண்டுபிடிக்கிறோமோ அதுல இருந்து சதவீதம் போட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் நேருக்கு நேராக இருக்கிறத பெருக்கி கூட்டிடணும். ஸோ இதையும் பெருக்கிறோம், இதையும் பெருக்கிறோம். வர ஆன்சர் 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர். ஸோ இதுதான் எளிமையான மெத்தட். ஸோ n = 2 ஆண்டுகள் அப்படின்னா என்ன மெத்தட்? 2-1 மெத்தட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? n = 2ன்னா 2-1 மெத்தட்ல பார்த்தோம். இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. 20% ஆண்டு வட்டி வீதத்தில் கணக்கிடப்படும் முறையில் 10000 ரூபாய் ஆனது 3 ஆண்டுகளில்
மாறும் மதிப்பு என்ன? அதே தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, காலம் இருக்கு, அசல் இருக்கு. ஸோ எவ்வளவா மாறும் மொத்த தொகை தான் கேட்குறாங்க. அப்படின்னாலும் நம்மளுக்கு 3 காலம் வந்து n = 3ன்னு வைங்க. இதுக்கு ஒன்று இருக்கு. ஸோ n = 3 அப்படின்னா 331 என்னது 331. ஸோ 331 எழுதிருக்க. n = 2னா 2 1 மெத்தட். n = 3 காலம் வந்து 3ன்னு வைங்க. 331. சரி, அதே தான். அதில் என்ன சொல்லியிருந்தோம்? கொடுத்துருக்க அசல் எவ்வளோ? 1000 ரூபாய் எழுதிருங்க. சைடில் எழுதிட்டு எவ்வளோ? 20% 20%. அவ்வளோதான். இதுக்கடுத்து கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகலாம். 0க்கு 0, 0க்கு 0 போயிடும். அப்போ எவ்வளோ? 200. அடுத்து 200க்கு 20%. 0க்கு 0 போயிடும், 0க்கு 0 போயிடும். அப்போ 40. அடுத்து என்ன? 40க்கு 20%. 0க்கு 0, 0க்கு 0. அப்போ 8. இப்போ இதையும் பிரிக்கலாமா? 3 × 200 600 பிளஸ் 3 × 40 120 பிளஸ் 1 × 8 8. அப்போ 728 எவ்வளவாக மாறும்? 1000 ரூபாய் ஆனது 728ஆக மாறும். இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ n = 2 அப்படின்னா 2-1 மெத்தட், n = 3 அப்படின்னா 3-3-1 மாடல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா நீங்க அதை போட்டுறீங்க. காலத்தை பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் காலத்தை பார்த்த உடனே இதை எழுதிடணும். n = 2னா 2-1, n = 3னா 3-3-1 மாடல் எழுதிட்டு கொடுத்துருக்க அசலுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டுபிடிச்சு வந்துகிட்டே இருக்கணும். வந்துட்டு அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதையும் பெருக்கிறோம். அதுக்கடுத்து எல்லாத்தையும் கூட்டணும். அப்படின்னா ஆன்சர். ஸோ 2வது மாடல் முடிஞ்சு. அடுத்து 3வது கணக்கு பாருங்க. 12,500க்கு 6% வருட வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கான கூட்டு வட்டியை காண்க. அதே தான், அசல் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, காலம் இருக்கு. ஸோ n2னா 2-1 மெத்தட், n3 அப்படின்னா 3-3-1 மாடல். இதுவே n4 வந்துச்சுன்னு வைங்க, n = 4 வந்துச்சுன்னா 4-6-4-1 மாடல். ஸோ n = 4 வந்துச்சுன்னா 4-6-4-1 மாடல். அதே தான் as usual 12,500 ரூபாய் எழுதிக்கங்க. 6%. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. இது பிறகுனா 30, 3, 12, 1, 7. ஸோ 750 எழுதியாச்சு. அடுத்து 750க்கு 6%. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வச்சு அடிக்க வேணாம், பெருக்கிட்டு ஒரு சனம் தள்ளி புள்ளி வச்சா போதும். 3 42 5. அப்ப 45. சரி, அப்படியே வரிசையை கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கணும். அடுத்து 45க்கு 6%. ஸோ பெருக்கிடுங்க. இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா அடிக்க வேணாம். இதை ஃபர்ஸ்ட் பெருக்கி 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி வச்சிடலாம். அப்போ 40 அரைஞ்சா 30, பாக்கி 3, 24, 27. இப்போ புள்ளி தள்ளி வச்சா 2.7. அடுத்து 2.7க்கு 6%. இதே தான் பெருக்கிடுங்க. 42க்கு 4, 12, 16. ஸோ அப்போ புள்ளி 2 தான், ஒரு ஸ்தானம் இங்கே இருக்கு ஆல்ரெடி. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறப்ப இங்கே ஊத்துறோம். அப்போ 0.16. ஸோ 0.16 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பெருக்கலாம். ஸோ 4 × 750 எவ்வளோ? ஸோ 4000 20 3000 ரூபாய். 420, ஆமா 3000 ரூபாய். அடுத்து இதையும் பெருக்கிறோம் அப்படின்னா 24, 270. அடுத்து இதையும் பெருக்கலாமா? 8, 28, 2, 10. ஸோ அப்போ 1.8ன்னு வரும். 10.8. இதையும் பெருக்குனா 0க்கு அங்கிட்டு தான் வரும். 1.6. ஸோ இப்போ கூட்டலாமா? கூட்டினா ஆன்சர் எவ்வளோ வரும்? கூட்டினா 3, 2, 8, 8, 0, 8, 1.6. ஸோ 3,
8,0 1.81. அப்போ 9.6. இந்த 1 இங்க வரும். அப்ப 9.6. ஸோ இதுதான் ஆன்சர். 3280.96. ஸோ அப்போ 3 மாடல் பார்த்துருக்கோம். n = 2 அப்படின்னா 2-1 மாடல், n = 3 அப்படின்னா 3-3-1 மாடல், n = 4 அப்படின்னா 4-6-4-1 மாடல். இந்த மாடலுக்கு என்ன ஒரு ஒப்புமை என்ன அப்படின்னா, அசல் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி விகிதமும் கொடுத்துருப்பாங்க, காலம் கொடுத்துருந்தால் இந்த 3 காலங்கள் வந்திருந்தால் இந்த 3 மெத்தட்ல போடலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அசல் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, காலம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்து மொத்த தொகையோ இல்லை வெறும் தொகையோ கேட்டால் இந்த மெத்தட்ல போடலாம். n = 2, n = 3, n = 4. இந்த 3 மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா எளிமையாக இருக்கும். 4வது சம்ம பாருங்க. 20,000 ரூபாய்க்கு 15% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2.13 ஆண்டுக்கான கூட்டு வட்டிக்காங்க. என்ன சார், இதுக்கு முன்னாடி வெறும் 2 வட்டினா பார்த்துருக்கோம், 3 வட்டினா பார்த்துருக்கோம், 4 n = 4 காலங்கள்னா தனித்தனியா பார்த்துருக்கோம். இது என்ன சார் இப்படி மாதிரி கலப்பு பின்னமா வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள்ங்க. அதே மாதிரி கேள்வி 2-3 தடவை வாசிக்கிறேன். இங்க கேட்டது கூட்டு வட்டி. போன கணக்குல எல்லாம் என்ன பண்ணிருப்போம், இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே போட்டுட்டு இருப்போம். இதுல ரேட் ஆஃப் கிடைக்கக்கூடிய வட்டியை திரும்ப கொண்டு போய் அசலோட கூட்டணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 2க்கு போடலாம். இந்த 2க்கு எப்படி போடலாம் நம்மளுக்கு தெரியும். n = 2ன்னா என்ன, 2-1 மெத்தட். அப்ப 20,000 ரூபாய்க்கு 15% கண்டுபிடிங்க. 0க்கு 0 போயிடும், 0 0. அப்ப 3000 ரூபாய். ஸோ அப்ப 3000 ரூபாய்க்கு இந்த நானே தப்பு பண்றேன் பார்த்தீங்களா, 3000 ரூபாய்க்கு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க கேட்டது கூட்டு வட்டி. அப்ப 3000 ரூபாய் எடுத்துட்டு போய் 20,000 ரூபாய் கூட்டணும். அப்ப கூட்டணும் அப்படின்னா 23,000 ரூபாய். நிறைய பேர் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. 0க்கு 0, 0க்கு 0 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும், இதை பெருக்குங்க. 23ஐயும் 15ஐயும் பெருக்கிற 5, 11, 3, 2, 5, 0, 4, 3. ஸோ அப்போ 3,450 ரூபாய். இப்ப இதை கூட்டி போட்டுடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க 2 ஆண்டுகள் மட்டும்னா இதை கூட்டி அப்படியே போட்டுடலாம். இங்க நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் 1/3 ஆண்டுகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இதோட இதை கூட்டிடணும். அப்ப இதோட இதை கூட்டணும் அப்படின்னா 23,000-ஓட 3,450 கூட்டணும்னா 26,450. இப்ப இந்த இதற்கு இந்த பாக்கி இருக்கக்கூடிய 1.3 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, இது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். 1/3 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. இது கேன்சல் பண்ண 5%. ஸோ இந்த மாதிரி கலப்பு தான் வந்தாலே ஆண்டுகள் என்ன பண்ணணும், முழுமையானதை கண்டுபிடிச்சு ஃபுல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா இது 2 ஆண்டுகளுக்கு முழுசாக எடுத்துட்டோம். 1/3 வரப்ப இதை எடுத்துட்டு போய் அதோட அடிச்சு கொடுக்கணும். அடிச்சு கொடுத்தா 5%. இப்போ இதுக்கு 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் 26,450க்கு 5% கண்டுபிடிங்க. 0க்கு 0 போயிடும், 1 5 2 1 3 2 2.5. ஸோ 1322.5 இது வந்து கிடைச்சிருக்கு. இதை எடுத்துட்டு போய் இதோட கூட்ட வேண்டும். ஸோ இதோட கூட்டணும்னா என்ன வரும், இதை எடுத்துட்டு போய் எதோட கூட்டணும், நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மதிப்போட கூட்டணும் அப்படின்னா ஆன்சர். ஸோ இதோட கூட்டுறோம் அப்படின்னா 26,450 பிளஸ் 1,350. இதை கூட்டணும்னா என்ன வரும், 27,002.50. இப்ப இந்த மதிப்பை, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வந்து மொத்த மதிப்பு, அது நம்மளுக்கு கேட்டது கூட்டு வட்டி. அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஏல இருந்து பிஏ கழிச்சோம் அப்படின்னா ஐ கிடைக்கும். ஏல இருந்து அசல் தொகை 20,000 கழிச்சோம் அப்படின்னா ஐ கிடைக்கும். அப்ப இதுல இருந்து 20,000 கழிச்சோம்னா என்ன வரும், 7,772.55. இதுதான் ஐ. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாதிரி கலப்பு எண்ணு வந்து ஆண்டுகள் வந்து கலப்பாக வந்திருந்தால், ஒரு பின்னம் மாதிரி கலந்து வந்திருந்தால் என்ன பண்ணா, முழுமையானதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு வரக்கூடிய கூட்டு வட்டி எடுத்துட்டு போய் இந்த 1/3ன்னா 1/3 இல்ல 1/5 கொடுத்தா 1/5, அதை எடுத்துட்டு போய் மொத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அதோட கேன்சல் பண்ணிட்டு, கேன்சல் பண்ணி வரதை விட நம்ம மொத்தமா கண்டுபிடிச்சு வச்ச அந்த தொகையை வச்சு அடிச்சு போட்டு வரக்கூடியதை கூட்டி இங்க கூட்டு வட்டி கேட்டுக்கிறதுனால கழிக்கிறோம். இல்ல கூட்டு வட்டி கேட்காம ஒரு மொத்த தொகையை காங்கன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே போட்டுக்கலாம். புரிஞ்சிருச்சா? 4வது கொஸ்டின். அடுத்து 5வது கணக்கு பாருங்க. இது ஒரு மாடல்.
1, 2, 3 ஆண்டுகளுக்கான வட்டி விகிதம் முறையே 15%, 20%, 25% எனில் 15,000த்திற்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 வருடம் கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுல பாருங்க 3 வருடம் 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 15,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்கறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் 15,000 ரூபாய் எழுதிருங்க. எழுதிட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆண்டு 15 பை 100 இதுக்கு கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 15 15 எவ்வளோ? 225. ஸோ அப்போ 2225 ஒரு சைபர். இதை என்ன பண்ணும், கூட்டு வட்டி என்ன சொல்லியிருக்கேன், கூட்டு வட்டினா அசலோட கூட்டிக்கிறணும். அப்போ இதோட கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும், 17,250. இதுக்கு அடுத்த வருடம் என்ன 20%. இதுக்கு 20% கண்டுபிடிங்க. இதுக்கு 20% கண்டுபிடிச்சா 10 1 5 14க்கு 1 3. ஸோ 3,450. இதை எடுத்துட்டு போய் இதோட கூட்டணும். இதோட கூட்டினா என்ன வரும், சைபர் 1 6க்கு 7 இன்னும் 2. ஸோ 20,700 வரும். இது இதற்கு 25% கண்டுபிடிங்க. 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிரும். ஸோ 207க்கு 25%. 5 3 10 14 1 4 5 7 1 5. எவ்வளோ, 5,175. இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி 3 ரேஷியோல கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட, கண்டுபிடிச்சிருக்க இந்த கூட்டு வட்டி இருக்குல்ல, வட்டி மட்டும் இதை ஃபுல்லா கூட்டிக்கிடலாம். 5 10 17 ஓகே 1 4 6 7 8 8 10. ஸோ 10,875 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது மொத்த தொகை எவ்வளோ, இதுக்கு கிடைச்சிருக்க அந்த 3 ஆண்டுகளுக்கு கிடைச்ச மொத்த தொகை இது எவ்வளோ, 10,875. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டது கூட்டு வட்டி. ஸோ மொத்த தொகை என்ன, கூட்டு வட்டியை காண்க. நம்மளுக்கு தொகை தெரியும். இப்போ 15,000தோட நம்ம கிடைச்ச ஆன்சரை கூட்டிட்டோம் அப்படின்னா ஆன்சர் அவ்வளவுதான். ஏன் சார் இதை கூட்டுறோம் அப்படின்னா நல்லா பாருங்க, வட்டி விதத்துல நமக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வட்டி எடுத்துட்டு போய் கொடுத்துருக்க அசலோட கூட்டினா தான் மொத்த தொகை கண்டுபிடிக்க முடியும். அப்ப 5 7 8 5 2. ஸோ ஆன்சர் இஸ் 25,875 தான் இதோடைய கூட்டு வட்டி. 25,875 தான் இதோடைய கூட்டு வட்டி. சிம்பிள். இந்த மாதிரி 3 ஆண்டுகள் 3% கொடுத்துருந்தா அப்படின்னா அஸ் யூஸ்வல் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சு வரதை அப்படியே கூட்டிக்கிறோம், அசலோட கூட்டி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றோம், கண்டுபிடிச்ச இந்த கூட்டு தொகை அந்த வட்டியை எடுத்துட்டு போய் நம்மளுக்கு கொடுத்துருக்க தொகை பிரின்சிபலோடைய கூட்டிட்டோம் அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த கணக்கு. எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். 6வது கொஸ்டினை பாருங்க. ஒரு தொகையானது 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 வருடங்களில் 12,100 மாறுதான் எனில் அந்த தொகை என்ன? அதாவது இதற்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அசல் கொடுத்துருந்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, காலம் கேட்டிருந்தாங்க, வட்டியோ இல்லை மொத்த தொகையை கேட்டிருந்தாங்க. இதுல பாருங்க ஒரு தொகை, இந்த மாதிரி ஒரு தொகை அப்படின்னாலே நம்ம தனி வட்டிலையும் பார்த்துருப்போம், n×r+100 பார்த்துருப்போம். அதே மாதிரி இதுலயும் ஒரு தொகைன்னு வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஃபார்முலா படி போட்டா ஈஸி. A is equal to P into 1+r/100 அதாவது A வந்துன்னா மொத்த தொகை, P னா அசல், R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை அதாவது பவர், N காலம். ஸோ இந்த மாதிரி ஒரு தொகையை காண்கன்னு கேட்டாலே, அசலை கேட்டாலே இந்த மெத்தட்ல போட்டுருமா. இந்த மெத்தட்ல என்ன, A எவ்வளவு மொத்த தொகை, இது மொத்த தொகை, அசல் இது அசல் கிடையாது, இது A நம்மளுக்கு கேட்கறது தான் அசல். ஸோ அப்ப A சீக்வல் இங்கிட்டுக்கு இது போலணும் 12,100 அசல் கேட்குறாங்க, அப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10/100, காலம் எவ்வளோ 2 வருடங்கள். ஸோ அப்போ 2
அப்போ 12,100 இன்ட்டு, ஸோ இப்படி வந்துருக்கு. இது என்ன பண்ண, எக்ஸ் இப்படி இருக்கட்டும், இன்ட்டு 1 இன்ட்டு 100 100 ப்ளஸ் 100, அப்போ 110/100. 2 தடவை வைக்கிறோம், 110/100. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஓர் 11 11 ஓர் 11 11 பாக்கி 1 வருமா? 1. திரும்ப ஓர் 11 11 1. அப்போ 100 இன்ட்டு 100 எவ்வளோ? 10,000 ரூபாய். அவ்வளோதான். ஸோ இதற்கான அசல் எவ்வளோ? 10,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி அசல் கேள்வி வந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா? A is equal to P into 1 plus 100 by 100 whole power n. இதுதான் ஃபார்முலா. அதுபடி போட்டுருணும். ஸோ தொகை அசலை காண்க, ஒரு தொகையை காண்கன்னு வந்தாலே இந்த மெத்தட். பாக்கி எல்லாத்துக்குமே இந்த மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சார் இங்க 2 வந்திருக்கு 2-1 மெத்தட்ல போடணும்னா, 2-1 மெத்தட் எதற்கு அப்படின்னா, 2-1 மெத்தட் அதாவது n = 2 n = 3 n = 4 இந்த மெத்தட்லாம் எதுக்கு அப்படின்னா, அசல் கொடுத்துருப்பாங்க, வட்டி விகிதமும் கொடுத்துருப்பாங்க, காலமும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 மெத்தட்ல போடணும். இதற்கு முன்னாடி என்ன மெத்தட்ல பார்த்தோம்? மிக்சட் டைப் வந்தா எப்படி போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த டைப் அசல் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படி போடுங்க. அவ்வளவுதான். இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா பார்ப்போம். பாக்கி எல்லாமே நம்ம பழைய மெத்தட் தான். அடுத்து 8வது கொஸ்டின். 30,000 ரூபாய் ஆனது ஆண்டுக்கு 7% கூட்டு வட்டி விகிதத்தில் 4,347 கூட்டு வட்டியாக கிடைக்கிறது எனில் எத்தனை வருஷத்துல மாறும்? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 7% கூட்டு வட்டி விகிதத்துல இவ்வளவா மாறுது. அப்ப எத்தனை வருஷத்துல அது மாறி இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா இது காலம் கொடுக்குற கொஸ்டின். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசலை எழுதிக்கோங்க. 30,000 ரூபாய் எழுதிட்டு எவ்வளவு? 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப இதுக்கு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்? 21. ஸோ 2,100 ரூபா. இந்த 2,100 இதோட கூட்டணும். ஏன்னா கூட்டு வட்டி இதோட கூட்டணும் அப்படின்னா 32,100 ரூபான்னு வருமா? 32,100 ரூபா. இதற்கு 7% கண்டுபிடிங்க. 0க்கு 0 0க்கு 0 போயிடும். அப்ப 7 4 1 21 22. இப்ப இது ரெண்டையும் கூட்டி பாருங்களேன். 7 4 3 4. நம்மளுக்கு கேட்டது என்ன? இந்த தொகை 30,000 இந்த தொகையாக மாறும். அப்போ மாறிடுச்சு. ஸோ இப்போ 30,000 இவ்வளவு தொகையாக மாறும். அப்ப 2 வருஷம் ஆயிருக்கு. 1 வருடம் 2 வருடம். அப்ப n = 2. அவ்வளவுதான். சிம்பிள் மீதம் 2 years. ஸோ இந்த தொகை இவ்வளவா மாறி இருக்கு. நம்ம ரெண்டையும் ஒரு தனி வட்டி ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். அதை கூட்டிட்டு இதுக்கு ஒரு வட்டி கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கேட்ட ஆன்சர் கொஸ்டின்ல கேட்டது வந்துருச்சு. அப்ப n = 2 ஆண்டுகள். ஸோ இந்த மாதிரி வருட கணக்குகள் கேட்டா என்ன கேட்டிருக்காங்களோ அதுல பெர்சன்டேஜ் ரேட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கேட்டிருக்க அமௌண்ட் கூட்டி பார்க்கணும். 2 தடவை வந்தா 2 வருடம், 3 முறை வந்தா 3 வருடம். அவ்வளவுதான். எத்தனை முறைத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் வருதோ அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து 8வது கணக்கு பாருங்க. ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 4 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுதான் எனில் 16 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும்? இந்த மாதிரி ஆண்டு மடங்கு ரெண்டுமே டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்னது? இந்த சைடு ஆண்டு எழுதிக்கங்க, இந்த சைடு மடங்கு எழுதிட்டு, ஆண்டு அப்படின்னா பிளஸ், மடங்கு அப்படின்னா பெருக்கல். ஸோ எதுல இருந்து போகலாம்? ஒரு தொகையானது 4 ஆண்டுகள். ஸோ அப்போ 4 4ஓட 4 கூட்டினா 8, அடுத்து 12 16. ஏன்னா நம்மளுக்கு 16 ஆண்டுகள் வரைக்கும் வேணும், போட்டாச்சு. அதே மாதிரி 3 மடங்கா எதுல இருந்து டேட்டா ஆரம்பிக்குது? 3 3 9, அடுத்து 9 3 27 பெருக்க சொல்லியிருக்கேன். 27 3 81. ஸோ ஆண்டுனா கூட்டுறீங்க, மடங்குனா பெருக்குறீங்க. இப்ப என்ன பண்ணோம்? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? 16 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு? அப்ப 16க்கு நேரம் என்ன இருக்கு? 81. ஸோ அப்ப 16 ஆண்டுகளில் 81 மடங்காக இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி மடங்கு மற்றும் ஆண்டு ஒரே டேட்டால வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க. ஆண்டை கூட்டிக்கங்க, மடங்க பெருக்கிக்கங்க. 4ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால 4ல இருந்து கூட்டிட்டு போறோம். மடங்கு 3ல இருந்து ஆரம்பிக்கிறோம், 3 மடங்குகளை எழுதிட்டு வரோம். நம்மளுக்கு கேட்டிருக்குது 16க்கு எத்தனை மடங்கு? ஸோ 81 மடங்கு. அவ்வளவுதான். அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல ரொம்ப ரிப்பீட்டட் அதிக முறை கேட்கப்பட்ட கொஸ்டின். இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய முறை கேட்கப்பட்ட கொஸ்டின். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது கணக்கு பாருங்க. கூட்டு வட்டியில் 12,000 தொகையானது 2 வருடங்களில் 13,230 மாறும் ஆகும் வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 6 கேட்குறாங்க.
இதுக்கு முன்னாடி காலம் கேட்டா எப்படி போடணும், வட்டி கேட்டா எப்படி போடணும், அசல் கேட்டா எப்படி போடணும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுக்கு அதே மெத்தட் தான். அசலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன போட்டோமா அதே தான். ஸோ அசல் மற்றும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க, ஆறு கேட்டாங்க அப்படின்னா ஒரே மெத்தட் தான். இங்க பாருங்க, ஒரு கூட்டு வட்டி முறையில் 12,000 ரூபாய் தொகையானது 2 வருடங்களில் இவ்வளவாக மாறுது. அப்ப இது மொத்த தொகை ஏ, இது அசல். ஸோ அப்ப இங்க இருக்கு, இது நம்ம இந்த வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க இல்லையா, இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா a/p இஸ் ஈக்குவல் டு 1/r100. இந்த ஏபி இங்கிட்டு வந்துடும், அவ்வளவுதான். ஸோ அப்ப பெரிய தொகை என்ன, ஏ 13,230 பை பி எவ்வளோ 12,000 இஸ் ஈக்குவல் டு 1 + r தான் வேணும் பை 100 இன்ட்டு எவ்வளோ 2 வருடம். சிம்பிளா. இப்ப இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் கேன்சல் ஆயிரும். போடலாம் 21/20 போடலாமா, ஹோல் பவர் 2. 21 2 முறை போட்டீங்கன்னா இது வரும், 20 2 முறை போட்டா இது வரும். இஸ் ஈக்குவல் டு 1/r/100. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2க்கும் கேன்சல் ஆயிருமா. இப்போ இந்த 1 இங்கிட்டு கொண்டு வரலாமா, 21 20 + 1 இங்கிட்ட வரும் -1 ஆகும். அப்போ r/100. அப்ப இது இப்படி போறப்ப என்ன ஆகும், 20 மேல போறப்ப 21 - 20/20 ஈக்குவல் டு r/100. சிம்பிளாக போடுறேன். அப்போ 1/20 கழிச்சுட்டு r/100. இதை கேன்சல் பண்ணலாமா, 0க்கு 0 போயிடும், அடிச்சா 5. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5%. அவ்வளோதான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் அசல் கேட்டாலும் இந்த மெத்தட், இந்த ஃபார்முலா மெத்தட் தான். இந்த ரெண்டுக்கு மட்டும் இது. அசல் கேட்டாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் இது. அசல்னா வெறும்னா ஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பிஏ போட்டு போயிடலாம். இதுவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறப்ப a/p மட்டும் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இந்த மெத்தட் எப்படி வந்துச்சு சார், இதே எப்படி போட்டீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஸோ அடிமானம் அடுக்குல 2 இருக்கு. ஸோ இப்போ இதே 2ஆல மாற்ற முடியுமான்னு பார்த்து மாற்ற முடியும். 21 × 21 போட்டு பாருங்க. இது 20 × 20 போட்டா இது. ஸோ இப்போ 21/20. ஸோ 21/20 இதை போட்டு நம்ம கேன்சல் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப நீங்க குழப்ப வேணாம். அசல் மற்றும் வட்டி விகிதம் கேட்டா இந்த மெத்தட். அடுத்து 10வது கொஸ்டினை பாருங்க. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்காக ஆகிறது எனில் வட்டி விகிதம் காண்க. இதுக்கு முன்னாடி மடங்கு கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். ஆண்டும் மடங்கும் கொடுத்துருந்தா ஆண்டை ஃபுல்லா கூட்டுறோம், மடங்கை ஃபுல்லா பெருக்கிறோம், நேருக்கு நேரம் எழுதுறோம். இங்க பாருங்க, 2 ஆண்டுக்கு இவ்வளவு மடங்கா எனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி மடங்கு கொஸ்டின் வந்துட்டால் நம்ம தனி வீட்டுல என்ன சொல்லியிருப்போம், மடங்கு கொஸ்டின் வந்தா -1 போட்டாலே போதும். எத்தனை மடங்கு அதுல இருந்து கழிச்சு போட்டா ஆன்சர். அதே மாதிரி இதுல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்ன போட வரீங்க, வர்க்க மூலம் எடுக்கணும். கொடுத்துருக்கிறதுல வர்க்க மூலம் எடுத்து -1. இப்ப இதுல கொடுத்துருக்கிறது என்ன, 1.69. இது ஸ்கொயர் ரூட்ல போட்டு எடுத்தா என்ன வரும், 1.3 × 1.3. அப்ப வெளியே இருக்கிறப்ப 1.3 -1. இந்த -1 1.3ல 1 போச்சுன்னா என்ன வரும், 1.3ல 1 போயிடுச்சு அப்படின்னா 3. இப்போ 0.3 × 100. இப்போ 100ன்றப்ப 30. ஸோ வட்டி விகிதம் எவ்வளோ, 30%. ஸோ வட்டி விகிதம் 30%. ஸோ இந்த மாதிரி மடங்கு கேட்டு வட்டி விகிதம் கேட்டா ரூட்டுக்குள்ள போடுறீங்க. ரூட்டுக்குள்ள போட்டு வெளியே எடுத்து அதோட ஒன்று கழிச்சிருங்க, × 100. அவ்வளவுதான். 11ஆம் கணக்கு. 8000த்திற்கு 3 ஆண்டுகளுக்கு 5% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்கனாலே ஃபார்முலா தான். இதுவே நம்ம 2 இயர்ஸ் கேட்டா நம்ம தனி வட்டியில போன டெஸ்ட்ல கேட்டிருந்தோம். 2 இயர்ஸ்னா என்ன, d = p × r/100 ஹோல் பவர் என்ன. இதுவே 3 வருடங்கள் வைங்கள, இந்த ஃபார்முலா d = p × r² ஹோல் bracket 100 300 + r/100³. ஸோ p என்ன, d டிஃபரன்ஸ் அப்படியே இருக்கட்டும், p தான் கேட்குறான், p இருக்கட்டும் அப்படி இருக்கு. அசல் தெரியும் 5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 5 இன்ட்டு இதோட பெருக்குன்னா என்ன வரும், 5 கூட்டினா 305 கூட்டிக்கலாமா /100³. இது எப்படி எழுதலாம், ஸோ d வந்து 2000 ரூபாய் அசல். ஸோ 8000. ஸோ d வந்து 8000 ரூபாய்.
டி 8000 போடலாம் இல்லையா? அப்ப டி வந்து அசல் வந்து 8000 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஸ்கொயர்னால இன்ட்டு 305 பை 100 3 போட்டுருங்க. 100 300 போட்டு கேன்சல் பண்ணலாம். 0க்கு 0 0க்கு 0 0 0க்கு 0 போயிடும். 4 5 5 2 5 10. ஸோ இதை எப்படி அடிக்கலாம்? 1 4 4 2 4 2 8. ஸோ 1 4 4 25 4 100. 4 5 5 5 25. 4 5 5 6 5 30 பாக்கி 1. ஸோ அப்போ டி டிஃபரன்ஸ் எவ்வளோ? 61. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 3 ஆண்டுகள் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காணுங்கன்னா ஃபார்முலா என்ன? டி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 100 ஆர் ஸ்கொயர் ஹோல் பிராக்கெட் 300 பிளஸ் ஆர் பை 100 கியூப். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள்னா அது நம்ம தனி வெட்டி கிளாஸ்ல எடுத்திருப்போம். 3 ஆண்டுகள்னா இந்த ஃபார்முலா. 12வது கொஸ்டின் பாருங்க. 8000 ரூபாய் அசலானது 10% கூட்டு வட்டியில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் 1.5 ஆண்டுகளுக்கு தரும் வட்டி தொகை. ஸோ ஐ கேட்குறாங்க. ஐ கேட்டாலே நம்மளுக்கு நார்மல் மெத்தட். ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா 6 மாதங்கள். ஸோ இது அரையாண்டு கொஸ்டின். இது எப்படி சார் அரையாண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 6 6 மாதமா இருக்குமா? ஸோ அப்போ 6 மாதம் வந்துட்டாலே அது அரையாண்டு கொஸ்டின். இதுக்கு 3 மாதங்கள் வந்தா அது காலாண்டு கொஸ்டின். ஸோ அப்போ அரையாண்டு கொஸ்டின். அரையாண்டு கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அரையாண்டு கொஸ்டின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பை 2ஆல வகுத்துடணும். ஏன் சார் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 6 மாதம். அப்ப இங்க கொடுத்துருக்கிறது வந்து முழு வருஷத்துக்கு தான் 10% கொடுத்துருக்கான். நம்ம 6 மாசத்துக்கு கண்டுபிடிக்கிறதுனால 2ஆல வகுத்துடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அரையாண்டுனாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 10/2 வகுத்துடணும். இப்போ 5%. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? ஆண்டு பாருங்களேன், 1.5 ஆண்டுகள் கொடுத்துருக்கு. இப்ப என்ன முழுசா மாத்தலாமா? 1/2. ஸோ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், அரை வருஷம் அரை வருஷம்னா எத்தனை? 6 மாசம். ஸோ அப்ப கூட்டினா எவ்வளவு? 18. ஸோ 18 மாதம் மொத்தம் இருக்கு. இந்த 18 மாதத்தை எத்தனை ஆறா பிரிக்கலாம்? 6 6 6. அரையாண்டுனால 6ஆ பிரிக்கிறோம். இதுவே காலாண்டு அப்படின்னா 3 3ஆ பிரிப்போம். ஸோ அரையாண்டுனால 6ஆ பிரிக்கிறோம். 6ஆ பிரிச்சா 3ஆ பிரிக்கலாம். அப்ப n = 3. அவ்வளவுதாங்க. 3 கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அசல் இருக்கு, வட்டி கேட்டா என்ன அழகா போடலாம். n = 3னா என்ன? 3 3 1 மாடல். இப்ப போடலாமா? 8000 ரூபாய். 8000த்திற்கு எவ்வளவு? 10% போட்டக்கூடாது. 5% கண்டுபிடிச்சதுதான் போடணும். 5% கண்டுபிடிக்கலாம். 0க்கு 0 0க்கு 0 போயிடும். அப்ப 400. இப்ப 400க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 0க்கு 0 0 20. 20க்கு 5% எவ்வளோ? 1ன்னு வரும். ஸோ 20 × 5 100. 100/100 1. நம்ம அடைச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா. 1. ஸோ அப்ப இதை இப்ப இருக்கலாமா? 1200. இதை கூட்டினா 60. அதை கூட்டினா 1. ஸோ அப்ப 1260 1னா இதற்கான தனி வெட்டி தொகை ஐ. ஸோ சிம்பிள்ங்க. அரையாண்டு கொஸ்டின்னா முதல்ல என்ன பண்றீங்க? கொடுத்துருக்க நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பை 2ஆல வகுத்துருங்க. சரியா? வகுத்துட்டு அதை வச்சிருங்க. அடுத்து இங்க காலங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கொடுப்பான். அப்ப அது எத்தனை மாதம் கண்டுபிடிச்சு அதை எத்தனை ஆறா பிரிக்க முடியும்? இப்ப நம்மளுக்கு இது 3 6 வந்ததுனால n = 3 போட்டுருக்கோம். இதுவே 2 6 கிடைச்சிருந்தா n = 2. ஸோ நம்மளுக்கு இங்க 3 கிடைச்சிருக்கு. 3 6ஆ குறிச்சதுனால n = 3ன்னு போட்டு 3 3 1 மாடல்ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கோம். அவ்வளவுதாங்க. ஸோ அரையாண்டு தான் சிம்பிள். அடுத்து 12வது கொஸ்டினை பாருங்க. 8000 ரூபாய் அசலானது 20% கூட்டு வட்டியில் 9 மாதங்களுக்கு காலாண்டு முறையில் கணக்கிடப்பட்டால் அதன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ இங்க பாருங்க, இது காலாண்டு கொஸ்டின். ஸோ காலாண்டு கொஸ்டின்னா அதுக்கும் அதே தான். நம்ம அரையாண்டுனா என்ன பண்ணோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணோம்? பை 2ன்னு போட்டோம். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20. காலாண்டுனா என்ன பண்றீங்க அப்படின்னா 6 4ஆல வகுக்கிறோம். ஏன் சார் 4ஆல வகுக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், காலாண்டுனா 3 3 மாதம். இப்போ 3 × 4 12. ஸோ அதனால 4ஆல வகுக்கிறோம். அப்போ வகுத்தா என்ன வரும்? 5. ஸோ 5%. அரையாண்டுனா பை 2, காலாண்டுனா பை 4. ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாத்திட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? 9 மாதம். ஸோ 9 மாதம் சார்.
இங்க மாதம் நேரா கொடுத்ததுனால நம்ம மாத்த தேவையில்லை. இதே வருடம் கொடுத்துன்னா மாதத்துக்கு மாத்தணும். ஸோ மாதம் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை மூணாக பிரியும்? ஒரு 3 3 3 3 + 3 6 6 + 3 9. ஸோ அப்போ 3. அப்ப என்ன சீக்கிரம் எத்தனை? 3. 9 மாதமா காலாண்டுனால 3 3 பிரிக்கிறோம். 3 3 பிரிச்சா எத்தனை 3 வருது? 3 3 வருது. அப்போ என்ன சீக்கிரம் 3 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன போட வேண்டியது? 331 மாடல். எவ்வளோ? 8000 ரூபாய்க்கு 5%. 10% போட்டுறக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சதான் போடணும். இதை மறந்த மாதிரி கூட போட்டுறக்கூடாது. இதுக்கு தான் போடணும். இப்போ போட்டோம்னா என்ன ஒரு 2 சைபர் 2 சைபர் போச்சுன்னா 400. 400. இப்போ 400க்கு 5%. 20. 20க்கு 5%. 1. அப்ப 1200 ஒரு 60 1 1261. அவ்வளவுதான். ஸோ காலாண்டுனா பை 4. ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 4 வகுத்துறணும். அதுக்கடுத்து 3 3 பிரிக்கணும். என்ன எத்தனை வருதோ அதை போய் சப்ஸ்டிட் பண்றோம். அரையாண்டுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 2. அதை 6 பிரிக்கிறோம். இது 3 3 பிரிக்கிறோம். ரெண்டுக்கு குழப்பிடக்கூடாது. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அரையாண்டு காலாண்டுனா கூட்டு வட்டியில் அதிக முறை கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. 10,000 ரூபாய் அசலானது 20% வட்டி விகிதத்தில் 27 மாதங்களுக்கு காலாண்டு அல்லது அரையாண்டு முறையில் கணக்கிடப்பட்டால் அதன் வட்டி விகிதம் என்ன? சோ முதல்ல 2 கொஸ்டின்ல என்ன பண்ணிருந்தாங்க? காலாண்டு அரையாண்டு தனியா கொடுத்துட்டாங்க. இதுல நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 27 மாதம். இதை எப்படி பிடிக்கலாம்? 12 12 பேலன்ஸ் 3 வருது. சோ இங்க 6 வந்து அரையாண்டு, 3 வருது. அப்ப காலாண்டு. அப்ப காலாண்டுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? நீங்க அப்படியே உடனே சார் காலாண்டு தானே அந்த போடுற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 வகுத்துறக்கூடாது. ஏன் அப்படின்னா 2 வருடம் முழு வருடம் இருக்கு, ஒரு காலாண்டு வருது. அப்ப 2 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் முழுசு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஆல்ரெடி நம்ம அந்த கணக்குல பார்த்தோம்ல. எப்படி? அப்ப 2-1 மெத்தட். 2-1 மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா 10,000 ரூபாய் 20% கண்டுபிடிங்க. 1 1 அப்ப எவ்வளவு? 2000. இப்ப இந்த 2000 வச்சு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க அதுக்கு அடுத்து 3 இருக்கு. இதுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? அசலோட கூட்டி போடணும். அப்ப 10,000 + 2000 12,000 இன்ட்டு இதுக்கு 20%. 0க்கு 0 0க்கு 0. அப்ப 4 2 0 0. ஸோ 2400. இப்ப இந்த தொகையை என்ன பண்ணணும்? இதோட கூட்டிக்கிறணும். ஏதாவது 12,000தோட 2400 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 14,400. இந்த தொகைனா நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு முழுசாக கிடைச்சு. இப்ப நம்ம காலாண்டுக்கு மாத்தணும். ஏன் அப்படின்னா ஒரு காலாண்டு இருக்கு. இப்ப காலாண்டு என்ன சொல்லியிருக்கேன்? 20/4. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இந்த தொகைக்கு 5% போட்டீங்கன்னா ஆன்சர். ஸோ 14,400க்கு 5% கண்டுபிடிங்க. 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்ப 20 22 7. ஸோ 720. ஸோ இந்த 720 இதோட கூட்டிட்டோம்னா ஆன்சர். இதோட 14,440 720 கூட்டுங்க. 0 2 11 5. ஸோ அப்போ 15,120 தான் இதற்கான வட்டி விகிதம். புரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த கணக்கு ஆல்ரெடி முன்னாடி நடத்திருந்தோம். இந்த மாதிரி மிக்சடு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் முழுசா இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பகுதி இருக்கிறது கண்டுபிடிக்கணும். இதுலயே அது காலாண்டு கொஸ்டின். ஸோ அரையாண்டுனா இந்த இடத்துல 2 போட்டுக்கணும். அவ்வளவுதான். 14வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மக்கள் தொகை கொஸ்டின். நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014ல 1,80,000. ஒவ்வொரு ஆண்டும் 20% கூடுகிறது. ஏன்னா 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? ஸோ இந்த மாதிரி இதுல கூடுதா குறையுதான்ற மேட்டர். கூடுதுன்னா ஒவ்வொரு வட்டமும் நம்ம வட்டி கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டே வரணும். குறைஞ்சிச்சுன்னா கழிச்சுக்கிட்டே வரணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2014 இருந்து 2016. அப்ப என்ன எவ்வளோ? 2 வருடம் இடையில இருக்கு. ஸோ 2 இயர்ஸ் இருக்கு. அஸ் யூஸ்வல் எப்பயும் போல கண்டுபிடிக்கலாமா? 18,000 ரூபாய். 1,80,000. 1,80,000 20% போடுது. அப்ப 20% கண்டுபிடிங்க. 0க்கு 0 0க்கு 0 போயிடும். இப்ப 16 1 36. எத்தனை? 3 0. இந்த 3 0 இங்க கண்டுபிடிச்சுக்க இந்த மக்கள் தொகையை கூட்டிக்கிறணும். கூடுதல்னால கூட்டிக்கணும். இதுவே மக்கள் தொகை குறைகிறது அப்படின்னா கழிச்சுக்கணும். அப்ப இதோட கூட்டுனா 0 0 0 6 11. ஸோ 6 21 1 21. ஸோ இதுக்கு 20% கண்டுபிடிங்க. 0க்கு 0 0க்கு 0.
போயிடுச்சா? இப்ப என்ன வரும்? சைபர் சைபர் 2 3 4ன்னு வரும். ஓகே, 2 3 4. இப்ப இந்த கண்டுபிடிச்ச இந்த தொகையை இதோட கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் எதோட கூட்டணும்? இந்த இதோட கண்டுபிடிச்சது என்ன? சைபர் 2 3 4 இதோட கூட்டினீங்க அப்படின்னா 2 9 5. இதுதான் 2016 கிடைச்ச மக்கள் தொகை. ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகை கொஸ்டின் வந்தாலே கூடுதல் அப்படின்னா கூட்டிக்கிட்டே போனோம், குறையுது அப்படின்னா கழிச்சுக்கிட்டே போகணும். இங்க 2 வருஷம்னால 2 தடவை கண்டுபிடிச்சோம், இதே 3 வருஷம்னா 3 தடவை கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. ஒரு இயந்திரத்தின் விலை 18,000 ஆனது, அது ஆண்டுக்கு 16 × 1/3% தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் விலை என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேய்மானம் அப்படின்னா கழிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தலாம். 16 2/3 என்ன மாத்தலாம்? 50/3 மாத்தலாமா? ஸோ மாத்திக்கலாம். இப்ப என்ன பண்றோம்? 18,000 ரூபாயாம். 18,000. 18,000 ரூபாய் 50/3% தேய்மானம் அடையுது. அப்ப 100 போடுவோம், இது 300ன்னு போட்டுக்கங்க. சைபருக்கு சைபர் கேன்சல் ஆயிடுச்சா? 3 அடிச்சா 6. அப்ப இது எவ்வளவு வரும்? 30. ஸோ 3,000 ரூபாய். இப்ப இந்த 3,000 ரூபாய தேய்மானம் அப்ப இதோட கழிச்சுக்கணும். 18,000 3,000 போச்சுன்னா 5,000 ரூபாய் இன்ட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகள். இதோட கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சரை போட்டுக்கலாம். இதுக்கு 50/3 × 100 300. அப்போ 300னே போட்டுக்கோங்க. சைபருக்கு சைபர் போயிடும், 0க்கு 0. 4 3 3 5 3 15. ஸோ அப்ப இதுக்கு என்ன வரும்? 25. ஸோ அப்ப 2,500. இந்த 2,500 எடுத்துட்டு போய் இதோட கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 15,000த்தோட 2,500 கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 5 2. ஸோ 12,500 தான் ஆன்சர். 12,500 தான் இயந்திரத்தின் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதோடைய விலை. ஸோ இன்னைக்கு நம்ம கூட்டு வட்டியில மொத்தம் 20 மாடல் 15 மாடல் கணக்கு பார்த்துருக்கோம். 15 மாடலுமே வெவ்வேறையான மாடல்கள். உங்களுக்கு எப்படி போடணும், எந்த மாதிரி வந்தா எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். 1க்கு 2 முறை பார்த்தீங்கன்னா நல்லாக புரியும். ஸோ இந்த 15 மாடலை பார்த்துட்டு புக்கில் இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அந்த கூட்டு வட்டி கணக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பார்த்துட்டாலே நம்ம கூட்டு வட்டி மேக்ஸும் முடிச்சிருவோம். நான் மறுபடியும் சொல்றேன், கணக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க. கணக்கு எந்த மாதிரி எந்த மெத்தட் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ அசல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு ஃபார்முலா போட்டோம். என்ன போட்டோம்? A = P × 1 + R/100 அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும், அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு 15 மாடல் பார்த்துருக்கோம். 15 மாடல் ரிப்பீட்டடா போட்டுட்டே வாங்க, உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கூட்டு வட்டி. ஆனால் கூட்டு வட்டி ரொம்ப எளிதானது. கூட்டு வட்டியிலிருந்து கண்டிப்பாக 1லேருந்து 2 கேள்வி அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நிறைய பேர் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் வச்சுக்கோங்க. நான் அப்பதான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க. இதற்கு முன்னாடி வகுப்புகள் நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி நடத்தின வீடியோக்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கு. ஸோ கீழே டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.